பட்லர் ப்ரோமோ கோட் பயன்படுத்தி உங்களுக்கு 50% ஆஃபர்ல வரும் பாருங்க. ஓகே गाइस, ஓகே வெல்கம் பேக். சோ பாத்தீங்கன்னா இந்த ஈவென்ட் எடுக்க போறோம். சோ புலி ஈவென்ட்னு சொல்லி வந்திருக்கு. சோ மறக்காம பாத்தீங்கன்னா சொன்னா மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ நீங்க அந்த வீடியோ செய்யக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இன்டரப்ட் பண்ற கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை விட அந்த குழப்பங்காசின்னு சொல்லலாம். மியாவ் உம்பா ஆடு மாதிரி எல்லாம் கத்துவாங்க. ஸோ அப்பதான் அவங்களுக்கு மிருகங்களோட சவுண்ட் எல்லாம் அவங்களோட மைண்டுக்கு வரும், கத்தி கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ புலி மாதிரி கத்துற மியாவோ எங்க கத்து இருக்கா புலி மாதிரி ஒரு வாரம் லைவ் சவுண்ட் கொஞ்சம் குறைங்க திருப்பி ஆர் லைவ் பாக்குறேன் ஒருத்தரவே வகையில பட்லர் அப்ப நீதான்டா. ஓகே गाइस, சோ பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரௌவ்லர் அண்ட் பேண்டிட் ரிங் நெருப்பு பேர் எல்லாம் விட்டு எஃபெக்ட்ஸ் எல்லாம் விடுவாங்க. ஆனா இந்த உடுப்பு போடக்குள்ள ஒரு எஃபெக்ட்ஸும் வராது. சும்மா இவ்வளவுதான் இருக்கிற எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் விலாசமா செய்வாங்க என்னென்ன எல்லாம். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா ஹிப்ஸ்டர் சொன்ன மாதிரி பட்லர்ன்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா எத்தனை % போறீங்க? 50% ஆஃபரா? ஸோ இந்த ஆஃபர் என்னட்ட அவைலபிளா இல்லை, ஆட் அவைலபிளா இருக்கு. அவைலபிளா நான் ஓகே ஓகே கடவுளே என்று சொல்லி அப்பனே முருகா என்று சொல்லி போடுவோம். ஒன்று ஐயா ஒன்று ஐயா 5 ஒன்று ஒரு டோக்கன் இருக்காங்க ஐயா. மெனச்சார்ஜ் இல்லாதவங்க ஐயா நார்மல் ஐயா. சரி நார்மல் சரி இன்னொரு 5 போடுவோம். ஏண்டா டோக்கன் தான் தராங்க. எப்படி உங்களுக்கு ஐயா கல்லாக்கன்னு தெரியும் உங்களுக்கு? சரியா ஐயா டோக்கன்ல என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்? அது சரி. லைவ் பாக்குறவன் குறைங்கடா சவுண்ட். இன்னொரு போடுவோம். என்று சொன்னா ஐயா கரீனா காலங்கள் பாத்தீங்கன்னா சுத்தமா நல்லவங்க. உங்களுக்கு முதல் ஸ்பின்ல கொடுத்துருவாங்க, பயமில்லாம சுத்துங்க ஐயா. ஜெசானி ஓகே சொன்னா எனக்கு உங்களுக்கு உடனே விடும். ஜெசானி வந்து கிஸ்டருக்கு ஓகே சொன்னா எனக்கு உடனே விடுவாங்க. ஜெசானி ஓகேன்னு கொண்டுட்டீங்க அப்புறம் ஏன் ப்ரோ இதுக்கு 2000 டைமண்ட் கொள்றது 4000 டைமண்ட் போறீங்களா? ஐயோ டே அப்படிப்பட்ட பாடம் எனக்கு வேணும். அப்படின்னா அந்த சீரியலுக்கு நான் போயில உடனே விடும். ஜெசானி மட்டும் ஓகே சொன்னா உடனே விடும். ஜெசானி ஓகே சொல்லுங்க. ஜெசானி முழுசு ஸ்டிக்கர் போடுதாப்பா? இல்ல அது ப்ரோ சிங்கிளா இருந்தா போடும் சுவரா ஜெண்டா. என்ன ஜெசானினா டைனமிக்வே போட்டுட்டோம். என்ன லைஃப் லாங் டுவோவா இருக்க மாட்டோம். அப்படியும் இந்த கேர்ள்ட உடுப்பு நான் எடுக்க மாட்டேன். லக்ல விழுந்தா தான் வழியே. நான் போயிண்ட 2 பண்டிலும் எடுத்து வைப்பேன். அது மட்டும் சுவர். ஓகே பாப்போம். இன்னொரு ஸ்பின்ன போடுவோம். ஓகே இந்த முறை விழுந்துச்சுன்னு சொன்னா கிப்ஸ்டர் நீங்க சொல்லுங்க ஐயா. நானா ஏன் என்ன வாரிகள் பட் இந்த முறை விழுந்தா என்ன ப்ரோ 2 மந்த்லியா 3 பேருக்கு? இந்த முறை விழுந்தா பட்லருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பண்டிலா வாங்கி கொடுக்குறோம் போட வேண்டியது. 3 பேரும் மந்த்லி போட்டு விடுங்க. பாப்போம். நம்ம விழுந்தா 5000 டைமண்ட் விழுந்தா மந்த்லியா நான் வச்சிருங்க. விளையில அவ்வளவுதான். டேய் மந்த்லியே போடு தக்கன 3 பேர் போடு. யுஐடி என்ன காப்பி பண்ணிருக்கோங்க எல்லாரும். அடி புலி வந்து ஓகே நான் யுஐடி காப்பி பண்ணிட்டு போட்டு விடுங்க 3 மந்த்லி. ஓமா புள்ளைங்க ஓடுங்க 3 பேர் இருக்கு. ஆரம்பன மொக்கன்னு சொன்னா நம்பாது. அடி ஐயா இங்க பாருங்க ஐயா. இனி என்ன நான் ஐயா விழுந்துக்கு தான் இவன் சொன்ன மாதிரி 3 பேர் மந்த்லியே போட்டு விடுங்க. ஓடி போய் ஓடுங்க. நான் மந்த்லியே போட்டு விட்டுருவேன். நான் போடுறேன் உங்களுக்கு மந்த்லி. நான் போட்டு ஓகே गाइस ரெக்கார்ட் தானே எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. லைவ் எல்லாம் ட்ரை பண்றது யோசிச்சாங்க. ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஸ்பின்னே போடுவோம். இந்த அடிசிஸ் பட்லர் வேற யூஸ் பண்ண விட்டோமே. சோ இந்த முறை விழுலைன்னு சொன்னா பட்லருக்கு போடுற என்று சொன்ன அந்த மந்த்லி போட மாட்டோம். ஓகே இல்ல அப்படி ஆதிஷேப் இல்ல. என்ன கிச்சன் நான் பந்தயத்துக்கு வரல ஒரு கதம் வருவேன். நீங்க அடுத்த ஸ்பின் பண்ணீங்க கூப்பிடுங்க. சரி ஓகே இந்த முறை விளையாட்டி பட்லருக்கு போடுறதா சொன்ன அந்த மந்த்லி சரி 3 மந்த்லி இல்ல 3 மந்த்லில ஒரு மந்த்லி கழிக்கும். சரியா விளையாட்டி அப்படி இல்ல. நீங்க அது அடுத்த இதுக்கு ஈவென்ட்க்கு தான் நீங்க அப்படி செய்யலாம். ஏன்னா அப்படி என்னடா அப்படி டேய் அதுவும் பண்ணா இதுவும் பண்றா. இது என்ன இது
இப்ப அந்த பெண்டா இதெல்லாம் சேஃப்ல கோட் அடிச்சு திருப்பி இது போடு. அது சரி ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. என்னையா சிவா கிஃப்டர் என்ன பண்ண இல்லையன்றான் அப்படித்தான் ட்ரெயின் ப்ரோ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புலி பண்டில் விடுதல போய் 3 பேர் மந்தலியே போட்டுறாங்க குறனைக்காம விழுந்துட்டா. இப்ப அடுத்ததுல இப்ப என்னன்னு பாக்கணும் தாங்கடா. गाइस இவங்க போய் சொல்றாங்க. गाइस இவங்க போய் சொல்றாங்க. ஓகே இந்த முறை விளாட்டி அவருக்கு போறதா சொன்ன 3 மந்த்ல ஒரு மந்த்லி மைனஸ் பண்றோம். ஓகே பாப்போம். அடே இந்த முறை விழுந்தா சரி இப்படி இருக்கும். எனக்கு பிராண்டட் சட்டி வாங்கி தரேன் பட்லர். ஓகே அத வாங்கி தான். என்ன பிராண்ட் உனக்கு என்ன பிராண்ட் பிடிக்கும்? என்ன பிராண்ட் பிடிக்கும்? லாகோஸ்டா கெல்வின் கிளைனா? அதுலயும் பிராண்ட் இருக்கா? அவன் கல்வின் கிளைன் தானே போடுறான். கல்வின் கிளைன் தானே பெரிய டெக்ஸ்ட். இவன் பூமெக்ஸ் போடுறாளையா? இவன்ட்ட போய் கல்வின் கிளைனை பத்தி கேச்சோம். அட பூமெக்ஸ் இன்னொன்னு இருக்கா? அடே நீ போடுற பிராண்ட் தெரியாதடா. தெரியுதாடா அப்படிதான். லைவ்ல ஒருத்தர் வந்து ஜெசானிக்கு காய் போடுறாரு. நாங்கள் இங்க இருக்கவங்களுக்கு காய் போட மாட்டாங்க. இங்க கிஃப்டர் இருக்கிறான் ஜெசானிக்கு. சரியா நீங்க ஒருத்தரும் போய் இங்க காய் போடுறதே இல்லை. சரி இந்த முறை விழுந்தேன்னு சொன்னா கிப்ஸ்டர் லவ் வந்து 100% சாத்தியமாகுது. இந்த முறை விழுந்தா ஆடியோ இந்த மந்த்லி தப்பி இதான் கூட இந்த 112 டைமண்ட்லாம் கூட வாழ்க்கை இருக்கு கிப்ஸ்டர். வேணாம் ஐயா. வேணாமா ஐயா? இப்ப இதுல இந்த சிக்கலுக்குள்ள அது வேணாம்ன்ற. ஓகே அப்ப இந்த முறை விளாட்டி விழுந்தாயா நான் வேற ஒன்று சொல்லுவேன். இந்த அட்மன் நிக்கிறான் லைவ்ல. அட்மனுக்கு பர்த்டே யாரும் விஷ் பண்ணீங்களா? அட்மன் ஹாப்பி பர்த்டே விஷஸ். சோ இந்த 112 டைமண்ட் அட்மனுக்காக. ஐயோ அட்மனுக்காக 112 டைமண்ட் ஸ்பின் பண்றதா. அட்மன் இந்த 112 டைமண்ட்ல எனக்கு எத்தனை டோக்கன் விழுந்திருக்கு? 4 வார் டோக்கன். அடே லைவ் புரியல இந்த லைவ்ல போடுது. நான் தானே சரி ஜெசா நீங்க கிஃப்டர் கடவுளா? ஆடா கடவுளே இது என்ன ஒரு சீனி விடாத. ஐயோ இந்த பைத்தியக்கார பையன் இது நாடு மாடிட்டு வர வாடி இருக்கு. அதுதான் அடுத்து ஐயா 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 எனக்கு வந்து गाइस பெரிய திருப்தி. பட்லர்ன்ற பேரை சொல்லி பாத்தீங்கன்னா அந்த புலி பண்டல் எடுத்துட்டோம். ஐயா அடுத்து விழுந்துட்டா. விளையல ஐயா. ஏலிங்க பயப்படுறீங்க. பயந்து போனடியா. சரி ஓகே மந்தலே ஓடி விடுங்கடா எல்லாரும். என்ன எடே உண்ட ஐடிக்கு நீ எவ்வளவு பெரிய பணக்காரன் ஐயா. விழலையே ஐயா விழலையே ஐயா. ஐயா கனடால 2 வேலை செய்யறானே. ஓமா 2 வேலை செஞ்சா ஐயா பிழைக்கலாம். அந்த அளவுக்கு தெரியும். சகிசியம் on live guys. ஓமி சகிசியம் ஓமி சகிசியம் வெல்கம் ப்ரோ வெல்கம். பாத்தீங்கன்னா சொன்னா சகிசியம் பாத்தீங்கன்னா இந்த முறை 112 டைமண்ட்ல விழுந்துருந்தா சகிசியமுக்கு நான் கல்வின் கிளை 2 பேர் வாங்கி கொடுத்தேன். டபுள் எக்ஸ்எல் ஓகே. கிப்ஸ்டர் எங்க பிரான்ஸா? கிப்ஸ்டர் பிரான்ஸ் தான். பிரான்ஸ்ல அந்த ஈஃபில் டவருக்கு கீழே ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன். தெரிஞ்சவன் ஐயா ஃபேக் ஐடில வந்து கமெண்ட் அடிக்கிறான். இந்த முறை விளையாட்டி சகிசியமுக்கு வாங்கி கொடுத்து சொன்ன அந்த கைப்பிங் கிளைனை திருப்பி பறிமுதல் செய்யறோம். இல்ல விளையல. ஓகே அப்ப வேற யாருக்கே வாங்கி கொடுக்கறது? வேற யாருக்கு வாங்கி கொடுப்போம் ப்ரோ? மாறி இந்த லைவ் வந்துட்டேன்னு போல போயிட்டு வரேன். எங்க ஊர போய் சகிசியம் இல்லங்க அப்படி இல்லாம மாறி கிளிக் ஆயிருக்கு. சகிசியம் இல்ல சகிசியம் நீங்க எந்த லைவுக்கு போக போறீங்கன்னு நான் வரட்டா இப்ப. வா கிறிஸ்ட சொல்லக்கூடாதா? லைவ்ல நின்று சப்போர்ட் பண்ணுங்க நண்பரே. சகிசியம் நண்பர் கனவாரி போமா அந்த லைவுக்கு தை இல்ல போடுவோம். ஆனா இவங்க மட்டும் அந்த பெண்டா மெடல் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா ஃப்ரீ ஃபயர் மாதிரி நல்ல கம்பெனி ஒருத்தரும் இல்ல. இந்த மாதத்திற்கான சிறந்த ஒரு அவார்ட், சிறந்த கம்பெனி அவார்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அவன் என்ன திருந்தல மாமா. அவன் இன்னும் திருந்தல மாமாண்ட உண்மைதான். அடுத்த ஸ்பின் விடுவோம். ஓகே இந்த 112 ஸ்பின் இதுக்கு ஒரு இது சொல்லுங்க. இதுக்கு ஒரு விரைவிலக்கணம் சாரி. நான் 93 இல்ல ப்ரோ 93 இல்ல. ஓகே गाइस பாத்தீங்கன்னு சொன்னா 191 டோக்கன் வந்துட்டு. சோ எப்படியும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கேர்ள் ஃபீமேல் பண்டல் எடுக்க மாட்டேன். சரியா அந்த எஃபெக்ட் நல்ல எஃபெக்ட் எல்லாம் போட்டுருக்காங்க. அந்த நல்ல எஃபெக்ட் எல்லாம் போட்டுருக்காங்களா? நானா இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த எஃபெக்ட்டுக்கான மதிப்பு வந்து இந்த ஈவென்ட் போன போயிருக்கு. ஈவென்ட்ல மட்டும் தான் இந்த எஃபெக்ட் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு இந்த எஃபெக்ட் எங்கேயும் நீங்க பார்க்கல. அதான் அடுத்த பிரச்சனை. இந்த பெண்டா வார்டில் மட்டும் எடுத்துன்னு சொன்னா என்னையா
என்னது இந்த இவெண்ட்டுக்கான இந்த எஃபெக்ட் இருக்கு, அந்த உடுப்புக்கு பாஞ்சு பறந்து வர எஃபெக்ட் எல்லாம் இருக்குல்ல, இவெண்ட் முடிஞ்சானா போயிருமா அவ்வளோ? ஓ அது சும்மா ஆத்தலுக்கு உண்மைதானே. விளங்காதுடா, கொரியன் ஸ்டைல் விளங்காது, சின்ன குட்டி குஞ்சங்கள்டா. ஃபைனல் ஸ்பின் ஐயா, ஃபைனல் ஸ்பின். இதுக்கு நான் போட மாட்டேன், எனக்கு தேவையில்லை, ரிஸ்க் எடுக்க. நான் டீசெண்டா இருக்க விரும்புற ஆளியா, நான் எக்ஸ்டென்ட் அதான் தாடியை நான் சேவ் பண்ணிடுவேன். ஐயா இந்த ஸ்பின்ல விழுந்தா என்ன சொல்லுங்க? இந்த ஸ்பின்ல விழுந்தா என்ன செய்யும்? இந்த ஸ்பின்ல விழுந்தா கோபிக்கு பால் கோபின்னு நிரந்தரமா பேரு. ஓகே, பாத்தீங்கன்னா சொன்னா गाइस ரெக்கார்ட்ல போய் கொண்டிருக்கு. சோ இந்த ஸ்பின்ல விழுந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஸ்பின்ல இந்த பண்டில் விழுந்துச்சுன்னா கோபி சிஎம் என்பவருக்கு பால் கோபி என்ற முழுமையான நிரந்தரமான பேரை வைக்கிறோம். ஓகே, விழுந்துட்டு கங்க்ராச்சுலேஷன். பாத்தீங்கன்னு சொன்னா பண்டா பண்டில் விழுந்துட்டு गाइस. பாத்தீங்கன்னா பண்டா பச்சை கலர் புள்ளை மயில வச்சுக்கொண்டு நெருப்புத்தனமா வெள்ளை ஜாக்கெட் போட்டுக்கொண்டு விழுந்து விட்டது. பால்கோபி என்ற பெயர் நிரந்தரமாக அவருக்கு வழங்கப்படுகிறது என்பதை நாங்கள் மிக மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பால்கோவி ஒரு தரம், பால்கோவி 2 தரம், பால்கோவி 3 தரம், பால்கோவி வாழ்க. சரியா? கடைச்ச பாத்தீங்கன்னா நிரந்தரமாக அவருக்கு அந்த பெயரை வழங்குவதில் எக்ஸ்டென்சியமின் கம்யூனிட்டி மிகவும் மன வருத்தத்துடன் தெரியப்படுத்துகிறது. கதைச்சிங்களாடா? ஓ ஐயா சட்டப்படிக்கு இங்க பாருங்க ஐயா, எப்படி இருக்கு இந்த ஜாக்கெட்? நல்லா இருக்கு. எவ்வளோட அதான் இது நல்லா இருக்கு, பொட்டியா இருக்கு ஐயா. அதெல்லாம் இல்ல, பொட்டி மணிச்சாமான். எப்படி இந்த ஷூ போட எப்படி இருக்கு? மற்ற ஷூ போடுவோம், செகண்ட் லைட் ஷூ போட ஆத்துல நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து மண்டே டு வெனிஸ்டே பார்த்தீங்கன்னு சொன்னால், மண்டேஸ் டு வெனஸ்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் லைவ் வந்து போட்டுக்கொண்டு இருக்கேன் எஃபி அண்ட் ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக்ல. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மாதிரி ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண மறக்காம ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். பார்த்தீங்கன்னா இந்த இவெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until take care and see you guys. See you next time. See you. Bye guys. Love you guys. मैं आया टिका खड़ा जमा हिला सकता नहीं है कोई, हम हराम करके नींद इनकी मनमानी से सो यार, माने लेनी और जमीन ना